அன்னைக்கு கர்த்தருடைய கண்களிலே தாவீதுக்கு தயவு கிடைச்சிச்சு. அந்த தாவீதினுடைய கண்களுக்கு மேவிபோசேத்துக்கு இரக்கம் கிடைச்சிச்சு. அல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என் மேல இரக்கம் வைக்கிறார்னா நான், ஆமென், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இரக்கத்தை பாராட்ட வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தேடி கண்டுபிடிச்சு ஒருத்தரை இட்டுன்னு வர சொல்றாருன்னு சொன்னா அது மேவிபோசேத்து தான். அல்லேலூயா. அந்த மேவிபோசேத்து எப்படி இருந்தார்னா செத்த நாயை போல இருந்தார். கண்டுக்க ஆள் இல்லாம இருந்தார், கிளீன் பண்ண ஆள் இல்லாம இருந்தார், ஒருத்தரும் கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தார், சாப்பாடு இல்லாம இருந்தார், தண்ணி இல்லாம இருந்தார். சோமாலியா அங்க எப்படி இருப்பாங்க? வெறும் எலும்பு தான் தெரியும். ஏன்? சோறு இல்லை, கவனிக்க ஆள் இல்லை. ஒரு பகுதி எப்படி இருக்குதுன்னா சோறு எல்லாமே இருக்குது. நீங்க சில விஷயத்த நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்களா, அவங்க ஒரு கட்டத்துல மண்ணை வாரி சாப்பிட்டுப்பாங்க. எதுவுமே இல்லையடா யோசிச்சு பாத்தீங்களா, மண்ணு சூட மண் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. அதை காட்டிலும் கேவலமா இருந்த ஒரு தான் மேவிபோசேத். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன், ஆமென், நம்மை நடத்துகிற விதம் அற்புதமானது. அல்லேலூயா. நம்மை நடத்தி வந்த விதம் அற்புதமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்னா நம்ம சொல்லவே இல்லை. எப்படி போச்சுன்னா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா நாயை விட பெட்டரா தான் இருக்கிறேன் அப்படின்றதுல நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. ஆமா தானே ஆண்டி, நாயை போல வச்சுக்கிறாரு இல்லையே, அந்த நாய்க்கே சாப்பாடு போடுற அளவுக்கு நம்மள வச்சுக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமா, நாய் போல இருந்தவன் சொல்றேன், நான் நாயை போல இருந்தேன், எனக்கு எப்படி ஆண்டவரே? ஆமென். நான் ஏமாத்துறேன். ஆமென். அதனால யாருமே வேல்யூ இல்லைன்னு இல்லை, எல்லாமே வேல்யூ பர்சன் தான். ஆமென், ஆமென். மனுஷன் வேல்யூ படுத்தணும்னு யோசிக்காதீங்க. ஆமென். நம்மை என்றென்றைக்கும் வேல்யூவா நினைச்சுக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோட கூட உண்டு. ஒரு நாள் மனுஷன் புரிஞ்சுக்குவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேல்யூவை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி, அல்லேலூயா, அது தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற நாள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற நாள். ஆமென். ஏமாத்திரம்னு சொல்லி நாம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆமென், ஏற்றவள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல படுகிற அவஸ்தைக்கு நம்ம ஆளாக்க மாட்டார். அல்லேலூயா. பிரச்சனைக்கு நம்மளை ஆளாக்க மாட்டார். ஆமென். பட்னிக்கு நம்மளை ஆளாக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாயை போல அதோட மோசமா கிடந்த நம்மை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார், தாங்கினார், தப்புவித்தார், இதுவரைக்கும் நடத்தினார், அவருடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தார், இன்றைக்கு சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆண்டவரே நான் ஏமாத்திரம். அல்லேலூயா.